ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு முதல்ல பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகி வந்ததும் பன்னீர் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த பன்னீர் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் உடனே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கூடவே ஒரு 4 லவங்கம் ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக கலர் மாறி வரட்டும். இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வந்ததும் ஒரு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வதங்கி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு அதே பேன்லேயே இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெல்ட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மசாலா பச்சை வாசனை போனதும் இந்த மாதிரி மசாலா பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கு இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எதுக்குன்னா அந்த மசாலா உப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். இந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணக்கூடாது, மேலே தெரிக்கும், ரொம்பவே கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பட்டர் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். பாய்ஸ் கிச்சன் ஹோம்லி குக்கிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,